ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லரிங் கிளாஸோட 2வது கிளாஸில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னெல்லாம் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது, அதனுடைய யூசேஜ் என்ன, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் அது எதுக்கு யூஸ் ஆகும், அதுக்கு லைனிங் தேவையா, எல்லா விஷயமும் இந்த இதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபேப்ரிக் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஃபேப்ரிக்காக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸி டு மெயின்டைனாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு அயர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், நல்ல உழைக்கக்கூடிய தன்மையோடு இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் குவாலிட்டி வந்து திக்னஸ் வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கணும். அடுத்தது வந்து உங்களுக்கு 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணணும். அதாவது தண்ணியை வந்து நல்லா உரியணும். அந்த மாதிரி இல்லாத துணிகள் அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது. நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது எல்லா கிளைமேட்டிக்கல் சிச்சுவேஷன்லேயும் அது வந்து யூஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ சம்மருக்கு யூஸ் பண்ணுறது, வின்டருக்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஷ்ரிங்கேஜ் இஷ்யூஸ். அதில் என்னெல்லாம் அது வந்து போட்டால் சுருங்குமா, அது எந்த மாதிரி இருக்கும் அதுன்றதை பார்க்குறது வந்து ஷ்ரிங்கேஜ் இஷ்யூஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம வந்து கலர் ப்ளீட் இஷ்யூஸை வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலர் அதுலேருந்து ஃபேட் ஆகுமா, கலர் வந்து ப்ளீட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஃபேப்ரிக் தான் வந்து நமக்கு பெஸ்ட்டு ஃபேப்ரிக்காக இருக்கும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஃபேப்ரிக்கையும் நம்ம வந்து தனித்தனியாக பார்க்க போகிறோம். இப்போ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதோடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி துருதுருன்னு இருக்கும். இந்த துணியை வந்து நீங்கள் போடும்போது லைனிங் இல்லாமல் கண்டிப்பாக இந்த துணியை போடவே முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து லைனிங்கோடு போட்டிங்கனாலும் உங்களுக்கு குத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்கே அந்த மாதிரி தான். அதுக்கு நீங்கள் ஓவர்லாக் போட்டு நீங்கள் போடும்போது இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து இந்த டிஷ்யூ கிளாத்து. இந்த கிளாத் வந்து உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்கேஜ் இஷ்யூஸ் வந்து இருக்காது. அதோட வந்து கலர் ப்ளீட் இஷ்யூஸ் இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உள்ளன் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளன் அப்படிங்கிறது வந்து உள்ளன் த்ரெட்டு மூலமாக நம்ம வந்து கையாலேயோ இல்லாட்டா மிஷின்லேயோ நம்ம ஸ்டிச் பண்ணுறது. அது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எலாஸ்டிக்கபிளாக இருக்கும். இப்படி வந்து இழுத்திங்கன்னா நல்லா எலாஸ்டிக் கொடுக்கும். இந்த மாதிரி இது வந்து என்ன செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குல்லா தைக்கிறது, அந்த மாதிரி கேப் தைக்கிறது, அப்புறம் வந்து ஸ்வெட்டர் பின்னுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த கிளாத்து. அதனால் இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். வின்டர் சீசனில் மட்டும்தான் இது வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஷிஃபான் கிளாத்து. இந்த கிளாத் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷால் வரும். இதில் ஷிஃபானில் லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த கிளாத்து. அதோடு உங்களுக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது இதில் வந்து உங்களுக்கு சாரீஸு சில சமயம் வருது. அதோடு நீங்கள் கவுன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து லைனிங் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே முடியாது ஷிஃபான் கிளாத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு அயர்ன் பண்ண வேண்டிய அவசியமோ அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இதில் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னதுன்னா, காட்டன் ஃபேப்ரிக் பார்க்குறோம். காட்டன் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். அதோட உங்களுக்கு வாட்டரை நல்லா அப்சர்வ் பண்ணும். அதோட பெஸ்ட்டு ஃபேப்ரிக்காக இருக்கும். எந்த சமயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூலாக கொடுக்கும். உங்களுக்கு உடம்புல வந்து இந்த ஃபேப்ரிக் போட்டிருக்கும்போது கூலாக இருக்கும். அதோட வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சம்மருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிளாத்துன்னா காட்டன் கிளாத் தான். இது வந்து ஷ்ரிங்கேஜ் ஆகும். ஆனால் வந்து உங்களுக்கு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இதில் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, கிரேப் ஃபேப்ரிக் பார்க்க போகிறோம். கிரேப்பும் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து லைனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக்காக தான் இருக்கும் மோஸ்ட்லி. உங்களுக்கு மெயின் கிளாத்தாகவும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரீஸும் இதில் வருது. கிரேப் ஃபேப்ரிக்கில் சாரீஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் சுடிதார் ஏதாவது தைக்கிற போதும் இந்த ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தாகவும் யூஸ் பண்ணலாம், லைனிங் கிளாத்தாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெனிம்ன்ற ஃபேப்ரிக் பார்க்க போகிறோம். டெனிம் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து நல்ல ரஃப்பாக இருக்கும். உங்களுக்கு
லைனிங் இதுக்கு தேவையே இருக்காது. அதே சமயம் வந்து உங்களுக்கு வின்டர் சீசனில் தான் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப இந்த இதில் செய்கிற ட்ரெஸ் வந்து யூஸ் ஆகும். மோஸ்ட்லி இது வந்து ப்ளூ கலரில் கிடைக்கும். இப்போ நான் ஒரு 2-3 கலரில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜென்ஸுக்கான ஷர்ட்ஸு, ட்ரௌசர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு அந்த மாதிரி ஜாக்கெட்ஸு, பேண்ட்ஸு இந்த மாதிரிலாம் தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் வந்து யூஸ் ஆகும். அதோட இந்த கிளாத் வந்து தைக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் தைச்சா மட்டும்தான் நீடிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, இல்லைனா ஊசி உடையிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னது, இதில் வந்து கலர் ப்ளீட் இஷ்யூஸும் இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னதுன்னா நெட் ஃபேப்ரிக் பார்க்குறோம். நெட் ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து துப்பட்டாஸ் மேக் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கு, அப்புறம் வந்து ஃப்ரில் மேக் பண்ணலாம். குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கவுன்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க, வெட்டிங் கவுன்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு லைனிங்காக கொடுக்கறது தான் வந்து கிரேப் ஃபேப்ரிக்கு, அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் வந்து லைனிங்க்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த இது நெட் கிளாத் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், லைட் வெயிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா உங்களுக்கு ஆர்கான்சா ஃபேப்ரிக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னதுன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக் பார்க்க போகிறோம். ஜார்ஜெட் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும், அதே சமயம் இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். துப்பட்டாஸ்லாம் தான் இதில் ரொம்ப மோஸ்ட்லி மேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கிளாத்லாம் வந்து அயன் பண்ண வேண்டிய அவசியமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் வெட்டிங் கவுன்ஸ் மேக் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சாட்டின் ஃபேப்ரிக்கு. இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட இதுவும் வந்து வெட்டிங் கவுன்ஸு அந்த மாதிரி இதுக்கு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ஆனால் இதை வந்து சாரீஸாக போடும்போது மெயினாக போட்டுக்கலாம். மற்றபடி கவுனாக ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கு மேலே ஒரு நெட் கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தாக நெட் கிளாத்தை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த சாட்டின் ஃபேப்ரிக்கை வந்து லைனிங்காக கொடுப்பாங்க. இது அந்த மாதிரி இதுக்கு இந்த கிளாத் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து என்னெல்லாம் தைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்ஸ் தைச்சிக்கலாம். இதை வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த கிளாத் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இழுத்து கொடுத்து ஒரு மாதிரி நஞ்சு போன மாதிரி ஆகும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்குது. அதை பார்த்து நம்ம வந்து இந்த கிளாத்தை யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சில்க் ஃபேப்ரிக் பார்க்க போகிறோம். சில்க் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், அதோட ஷைனிங்காக தான் இருக்கும் இந்த ஃபேப்ரிக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்ஸ் மேக் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ப்ளவுஸு அந்த மாதிரி எதுனாலும் இதில் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபேப்ரிக் பார்க்குறோம். சிந்தட்டிக் ஃபேப்ரிக் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அதோட உங்களுக்கு ஒரு மாதிரி பனியன் கிளாத் மாதிரி உங்களுக்கு இழுவை கொடுக்கும், அதாவது எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இது கொஞ்சம் போட போட எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வந்து உங்களுக்கு லைக்ரா ஃபேப்ரிக்கும் இதே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு சேமாக வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஷால் ரெடி பண்ணுறாங்க இதில். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்கேஜ் வந்து இருக்காது, எலாஸ்டிகேட்டடாக தான் இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். உங்களுக்கு சாரீஸ் வரும், துப்பட்டா வரும். மற்றபடி இது வந்து நம்ம மோஸ்ட்லி இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க மற்ற இதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஃபேப்ரிக் பார்க்க போகிறோம். வெல்வெட் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ரிச் லுக்கில் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஒரு மாதிரி ஃபர் கிளாத் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபர்னு ஒரு மெட்டீரியல் உண்டு, அது வந்து இந்த பொம்மைலாம் செய்யறதுக்கு இருக்கிற கிளாத் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த கிளாத்து. ஆனால் இது வந்து இதுவுமே வந்து உங்களுக்கு வின்டர் சீசனில் தான் போட முடியும், சம்மரில் போட முடியாது, தண்ணி அப்சர்வ் பண்ணாது இது. அதனால இதுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது வந்து லக்ஸரியஸ் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸு, ஸ்கர்ட், அப்புறம் வந்து கவுன்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு இந்த வெல்வெட் ஃபேப்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது கொஞ்சம் இருக்கிறதுலே காஸ்ட்லியாக இருக்கும். மீட்டரே வந்து உங்களுக்கு 200க்கு மேலேயே தான் இருக்கும், 200-300க்கு மேலே வரும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரயான் ஃபேப்ரிக் பார்க்குறோம். ரயான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஃபேப்ரிக்கு, கொஞ்சம் சாஃப்டாக பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கலாம், ஆனால் இதில் வந்து ஷ்ரிங்கேஜ் இஷ்யூஸ் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கூல் காட்டன் மாதிரி கொஞ்சம் கூலாக இருக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகும், பாடியை வந்து ஹீட் ஆகும். ஆனால் இது வந்து லைனிங் தேவையே படாது. அதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி உடனே உரியாது.
உங்களுக்கு இது வந்து சம்மருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஃபேப்ரிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம டெய்லரிங் கிளாஸுக்கோ மற்ற எந்த இதுக்கு நம்ம கற்றுக்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம இந்த மாதிரி எல்லாமே எல்லா கிளாத்தும் யூஸ் பண்ணாமல் முதல்ல நமக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நல்லா பழகி வர்ற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்னென்னா காட்டன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தைக்கிறதுக்கு வழுக்காது, உங்களுக்கு எந்த ஒரு ஊசி உடையாது, நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. முதல்ல நம்ம வந்து கிளாஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே இந்த காட்டன் பேசிக்கில் தான் நம்ம பண்ணுவோம். அதனால் நீங்கள் காட்டனில் நீங்கள் சாரீஸோ இல்லைனா வந்து பிட்ஸோ, பிட்டில் கிடைக்குது 1 மீட்டர் பிட்டு, 2 மீட்டர் பிட்டு கூட சில சமயம் கிடைக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே காட்டன் மெட்டீரியல் தாவே வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் டெய்லரிங் ஃபேப்ரிக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.